ஹலோ வணக்கம் இருக்கும் கைஸ். நம்ம டெஸ்ட் பேட்சுடைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. ஸோ அதன் டீட்டெயில்ஸை தான் நான் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். சரியா? டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் என்னது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஒருவேளை நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். தனித்தனி சப்ஜெக்டாக இருக்கும். சரியா? இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும், அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எஸ்எஸ்சி கோர்ஸு இந்த இருக்குது, ரீட் லேபுக்கான கோர்ஸு இந்த இருக்குது. டெஸ்ட் பேட்ச் இண்டிவிஜுவல் கோர்ஸஸாக நீங்கள் பை பண்ணலாம். நீங்கள் அதை ஒரு கோர்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது 480 டேஸுக்கு இருக்கும். சரியா? 480 டேஸை நீங்கள் பை பண்ணதுலேருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ 1.5 வருஷத்துக்கு தான் இந்த 600. இதே இண்டிவிஜுவலாக நீங்கள் பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாளையுமே சேர்த்து இண்டிவிஜுவலாக பை பண்ணிங்கன்னா 600 போட்டிருப்போம். இல்லை அப்படின்னா நீங்கள் நாளையுமே சேர்த்து வச்சு இதில் பை பண்ணலாம். இதாக இருக்குல்ல, இதில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் நாளையுமே சேர்த்து வச்சு 1299க்கு பை பண்ணலாம் 450 டேஸுக்கு. சரியா? ஸோ மொத்தமாக சேர்த்து வச்சு பை பண்ணிங்கனாலும் சரி, இண்டிவிஜுவலாக பை பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் டெலிகிராம் ஐடிக்கு இந்த டெலிகிராம் ஐடிக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் பை பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். பை திஸ் பிளான் கொடுத்து பை பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். அந்த மெயிலை வச்சு உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான பிடிஎஃப்ஓ இல்லை லைவ் கிளாஸஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். சரியா? ஸோ இந்த 1299ல் நம்ம 4 சப்ஜெக்டுக்குள்ளே ஃபுல்லாக டெய்லி கிளாஸஸ் கொடுக்குறோம், டெய்லி டெஸ்ட்டு கொடுக்குறோம், வீக்லி டெஸ்ட் கொடுக்குறோம், ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும். இப்போ இது இங்கிலீஷுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு. சரியா? ஒரு சென்டென்ஸ் பிட்டிங்கான கிளாஸு பிடிஎஃப் ஒரு குவிஸ்ஸு. சரியா? பிடிஎஃப்பில் வந்துட்டு அந்த குவிஸுடைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ குவிஸ்ஸு நீங்கள் போட்டு பார்க்கலாம், போட்டு பார்த்துட்டு பிடிஎஃப் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் குவிஸ்ஸு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ்ஸு அழகாக அருமையாக பிரச்சனையே இல்லாமல் வந்துடும். இதே மாதிரி நம்ம ஃபெப் 1ஆம் தேதியிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஃபெப் ஸ்டார்டிங்கில் இல்லை, ஃபெப்புக்கு நடுவில் இருந்து ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு கம்ப்ளீட் ஆகிருக்கு, இவ்வளவு தூரம் முடிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி காலையில் போட்டு தான் டே 26. சரியா? இது இந்த வாரத்துக்கான ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட். இந்த மந்த் எண்டு முடியும் போது மார்ச் மந்த் எண்டு டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வீக்லி டெஸ்ட் வைப்போம், ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். ரிவிஷன் டெஸ்ட்டில் சேம் எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டில் 5 நாளில் படிச்சனில் சேம் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா சேம் கொஸ்டின் பார்க்கும்போது தான் அந்த கான்செப்ட் வந்துட்டு திருப்பி மைண்டில் நிற்கும். ஸோ சேம் கொஸ்டின் இருக்கும். வீக்லி டெஸ்ட்டில் வந்துட்டு அதே கான்செப்ட், சேம் கான்செப்ட், வேறு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படிச்சிருக்கோம். டே 2லையும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு, டே 3 வரைக்கும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படித்தோம். 4, 5ல் படித்தது திருப்பி பார்த்தோம்னா டெஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். சரியா? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு இல்லை, 4 சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறோம். சரியா? 4 சப்ஜெக்ட்டுமே பண்ணுறோம். இண்டிவிஜுவலாக நீங்கள் இதில் வேணால் எடுத்துக்கிடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, அதை தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இது. இதில் ஸ்டாட்டிக் ஜிகேக்கான கண்டென்ட் இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ்னால் இப்போ ஃபுல்லாக நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கான கம்ப்ளீட் மாடியூல் உங்களுக்கு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபெப் வீடியோஸ் இருக்கும், ஃபெப்புக்கான ஃபெப்லேயே ஸ்கீம்ஸ் டீச் பண்ணியிருக்காங்க. மார்ச் வீடியோ இப்போ போயிட்டுருக்குது. அப்போது இதுக்குள்ளே உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இது எல்லாமே போயிட்டுருக்கோம். எல்லாமே இப்போ எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் கொண்டு போகிறோம். சரி? இப்போ ஃபுல் டெஸ்ட்டு கிடையாதுங்க. இப்போ ஃபுல் டெஸ்ட் நீங்கள் போடக்கூடாது. ஸோ நான் டாபிக் வைஸாக தான் கொண்டு போக சொல்லியிருக்கேன். டாபிக் வைஸ் கொண்டு போவாங்க. டாபிக் வைஸ் கொண்டு போகும்போது ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் உங்களுக்கு கிளாஸு, குவிஸு, பிடிஎஃப்னு இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் பக்கத்தில் வருதா அப்போ நம்ம ஃபுல் டெஸ்ட் போடுவோம். ப்ரிலிம்ஸ்னால் ப்ரிலிம்ஸ் ஃபுல் டெஸ்ட் போடுவோம், மெயின்ஸ்னால் மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் போடுவோம், கரெக்ஷன் பார்ப்போம், மார்க் டெஸ்ட்டு மினி மார்க்ஸ் போடுவோம். அப்போயுமே டாபிக் வைஸ் ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ இது டோட்டலாகவே உங்களுக்கு இந்த பிளானில் அவைலபிளாக இருக்கும்.
பிளான். இந்த பிளானில் 1299 அவைலபிளாக இருக்கும். சரியா? இதில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், மென்டர்ஷிப்பு கிடையாது. மென்டர்ஷிப் அவைலபிளாக இருக்காது. மென்டர்ஷிப்புக்கு வந்துட்டு பேட்ச்சு, அந்த பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம் இதில். பட் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸஸ் அண்டு டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். மென்டர்ஷிப் மட்டும் இருக்காது. குரூப் கொலாபரேஷன் ஒன்று உண்டு, அதுவும் அந்த மென்டர்ஷிப் கூட சேர்ந்தது தான். அந்த விஷயமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. மற்றபடி ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு டிஸ்கஷன் செஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் டிஸ்கஷன் செஷன் போட்டோம், அதுவும் நீங்கள் இன்க்ளூடட் தான். அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த மெயின்ஸ் லெவலில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த நம்பருக்கு சொல்லுங்கள், இல்லை ஏன் நம்பர்கிட்ட சொல்லுங்கள். இதுலேயே நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் தான் இந்த இயருக்கு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இந்த இயர் ஃபுல்லாக நாங்கள் இதை சுற்றி தான் பண்ணுற மாதிரி யோசித்து வச்சுருக்கோம். ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இருக்குது பிகினர்ஸ் கோர்ஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ட்டு. ஸோ இது 2026க்கான கோர்ஸு, இது 2025க்கான கோர்ஸு. இந்த 2025க்கான கோர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 26க்கானதும் யூஸ் பண்ணிக்கலாம். 26 வந்து லைவாக இப்போ போயிட்டுருக்கு. 26 இப்போ லைவாக போயிட்டுருக்கு. அப்போ லைவும் ரெக்கார்டடும் இருக்கும் 26ல். 25ல் ரெக்கார்டட் மட்டும் தான் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் பழைய கண்டென்ட்லேருந்து இப்போ இருக்கிற கண்டென்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். நான் கோர்சஸில் போயிட்டு இப்போ நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு ரீசனிங்கில் இருக்கிற ஃபுல் கண்டென்ட் எனக்கு வந்துடும். இதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எங்களால் சமாளிக்க முடியல. ஸோ கொஞ்சம் ப்ரைஸு ஹைக் பண்ணிடுவோம். சரியா? ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குமாவது கொஞ்சம் ஹைக் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களாம்மா? வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். இந்த ஃப்ரீ கோர்ஸு, ஃப்ரீ டெஸ்ட்டு, அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்குது. அதை முடித்த உடனே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.